ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும். நாங்கள் காலையில் ரெடி ஆகிட்டு இருக்கோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் பனசங்கரின்ற இடத்துல காரிய சித்தி ஹனுமான் டெம்பிள் இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த ஹனுமான் டெம்பிள். அங்கே கேட்டதெல்லாம் நடக்கும்ன்ற ஒரு விசுவாசம் இருக்குது எல்லா ஜனங்களுக்கும். இன்றைக்கி சனிக்கிழமை, அதனால் நாங்கள் இன்றைக்கி ஆஞ்சநேயரோட நாள். அதனால் நாங்கள் காரியசித்தி டெம்பிளுக்கு போயின்னு இருக்கோம். அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூவாக பார்த்துன்னு இருக்கேன். நான் அங்கே போயிட்டு கோயில் எப்படி இருக்குது, அங்கே என்னென்ன மாதிரியான பூஜைலாம் நடக்குது எல்லாம் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காரியசித்தி டெம்பிள் கிட்ட வந்துட்டோம். இது எங்கே இருக்குது, எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரி நகரில் இருக்குது. இதுதான் பாருங்கள், இதுதான் டெம்பிள். இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த டெம்பிளோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 to 1 o'clock ஆஃப்டர்நூனு, அப்புறம் 5:30லேருந்து 9 o'clock வரைக்கும் இருக்குது. இந்த டெம்பிளோட சைடில் பகவத்கீதாலாம் சேல் பண்ணின்னு இருக்காங்க. இங்கே ரைட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பூஜா ஐட்டம்ங்க, இந்த துளசி எல்லாம் வைக்கேன். இங்கே இந்த இடத்துல தான் நம்ம ஸ்லிப்பர்லாம் கழட்டி அங்கே வச்சிடணும். இப்போது நாங்கள் கோயில் உள்ள என்ட்ராயிட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸு. நிறைய கூட்டம். இன்றைக்கி சாட்டர்டே ஆனதுனால, சாட்டர்டே வந்து ஆஞ்சநேயரோட விசேஷ நாள் ஆனதுனால இங்கே நிறைய கூட்டம், ஃபுல்லி க்ரௌடட். நிறைய பக்தருங்க வந்துடுறதுக்கிட்ட நாங்கள் பார்த்தோம். பாருங்கள் எவ்வளோ ஜனங்க இருக்காங்க. முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த காரியசித்தி ஆஞ்சநேயர் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். அதனால் இங்கே கேட்குற வரம்லாம் அவர் கொடுக்குறாருன்ற ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கைனால தான் இவ்வளோ பக்தருங்க இங்கே கூடுறாங்க. எவ்ரி வீக்கு சாட்டர்டே பயங்கரமான ரஷ் இருக்குது இங்கே. ஆனால் எங்கள் அம்மாவும் சேர்ந்து ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆஞ்சநேயர் சிலை வச்சுருக்காங்க. ஏற்றத்துக்கான க்யூவில் தான் நின்று இருக்கேன். நான் பெரிய க்யூவாக இருக்குது. அப்படியே கட் ஆயிடுச்சு. பாருங்கள், இதுதான் டெம்பிளோட என்ட்ரன்ஸு. ஹனுமான் தர்ஷனுக்காக பக்தர்கள்லாம் என்ட்ராகி போயின்னு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதில் பாருங்கள், எல்லாம் போயின்னு இருக்காங்க. ரைட் சைடில் தான் ஹனுமான் தர்ஷன் நம்ம பார்க்க போக வேண்டியது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இங்கே பக்தருங்க வந்து தங்களோட வேண்டுதல் நிறைவேறதுக்காக இங்கே முழு தேங்காவை வாங்கிட்டு இந்த டெம்பிள் உள்ள கொண்டு போய் கட்டுறாங்க. அது வேற எங்கேயும் பார்த்ததில்லை. இந்த கோயிலில் முழு தேங்காவை கட்டுறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இடம் இது. இங்கே லட்டுவும் புளியோகரையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ரெண்டுக்கும் 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் தர்ஷனம் எல்லாம் முடிச்சு இப்போ நாங்கள் வெளியில் வந்துன்னு இருக்கோம். வெளியில் பாருங்கள், இதுதான் வெளியே கேட்டுக்கு வெளியே வந்துட்டோம். வந்துட்டு நிறைய டிராஃபிக்கு ரெண்டு சைடும் செப்பல் போட போயின்னு இருக்கோம். செப்பல் போட்டு போகிற வழியில் ஒரு அதிசயமான ஒரு பசுமாடை பார்த்தோம். அதை நல்லா அலங்கரிச்சுட்டு, இது பூமாடு, ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதையும் பார்த்து இந்த சைடுங்களில் லெஃப்ட் சைடுங்களில் இந்த செயின் அது இதெல்லாம் வித்துன்னு இருக்கிறத பார்த்தோம். இப்போ நேராக முடிச்ச உடனே பசி எடுத்துச்சு. இப்போ ஒரு ரோட்டில் இட்லி, அப்புறம் டீ, மசாலா தோசை, இட்லி, வடை, சாம்பார் பண்ணி சாப்பிட்டுட்டு சின்ன ஒரு ஹோட்டல் இது. இந்த ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு. இது பேர் சிம்பிள் திண்டீஸ் ஹோட்டல். அதில் சாப்பிட்டோம். இப்போ நேராக வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஓகே, அப்புறம் வீடியோவில் அப்புறம் சந்திக்கிறோம். ஓகே, பாய். காரியசித்தி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். இப்போ நாங்கள் நின்று இருக்கிறது பார்த்திங்கன்னாக்கா இது மைசூர் ரோடு மெட்ரோ ஸ்டேஷனில் தான் நின்று இருக்கோம். ட்ரெயின் வர்றதுக்கு ஒரு ட்ரெயின் வந்து இருக்குது. அப்புறம் பேசுவோம். வாமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நாங்கள் காரியசித்தி ஆஞ்சநேயர் டெம்பிளுக்கு போய் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த வீடியோவில் இவ்வளோதான். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுரேஷ் டிராவல் வ்ளாகர். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஒரு சப்போர்ட்டை கண்டினியூவாக கொடுத்துட்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.